topic is about an enzyme, that is L-asparginase. Anything that ends with ASE is enzyme. L-asparginase, அந்த L என்ன? இது நம்ம கெமிஸ்ட்ரியில் போய் தெரிஞ்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஒரு ட்ரக் பார்ட்டிக்கல் மேலே ஒரு பிளேன் போலரைஸ் லைட் பாஸ் பண்ணோன்னா அந்த ட்ரக் பார்ட்டிக்கல் லெஃப்ட் சைடாக திரும்பினா லிவோ, அதாவது எல் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடாக திரும்பினா டெக்ஸ்ட்ரோ, டி அப்படின்னு சொல்லுவோம். Oh my god. L-asparginase ஒரு என்சைம். இது நம்ம ஏன் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பாடிக்குள்ளே கொடுக்க போகிறோம், அட்மினிஸ்டர் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் இருக்குது. அதாவது ALL அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேன்சருக்கு இது மருந்தாக இருக்குது. ஸோ ALL அப்படின்னா இம்மெச்சோர் WBCs போன் மேரோலேருந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நிறைய இம்மெச்சூர்டான ஒரு செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது அதோடைய ஃபங்க்ஷன்ஸை ஒழுங்காக பண்ணாது. அதாவது இம்யூனிட்டி ஒழுங்காக கொடுக்காது. WBCயோட வேலை என்ன? இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி நிறையா இல்லாத காரணம் என்ன ஆகும்? ஃபெட்டிக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறையா வரும். ஸோ இது என்ன ஆகும்னா ஹெல்த்தியான செல்ஸையும் கெடுக்கும், அப்நார்மலாகவும் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இந்த டிசீஸோடைய நேச்சர். இந்த என்சைம் ALLக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகும். இதோடைய சோர்ஸ் எஸ்செரிச்சியா கொலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். How did this enzyme act target specifically against leukemic cell? So let's see. எப்படி leukemia cell கில் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் ஒரு அமினோ ஆசிட் இருக்கு, அதுதான் L-aspargine. இந்த அமினோ ஆசிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் நம்ம இப்போ கொடுக்க போகிற ஆஸ்பராஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலியமா, எக்ஸோஜீனியஸ்னா எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ், ஆஸ்பார்டிக் ஆசிட் அண்ட் அமோனியாவாக மாறுது. இது நார்மல் செல்ல ஒரு விதமாகவும் டியூமர் செல்ல ஒரு விதமாகவும் ஆக்ட் ஆகும். அதனால தான் இது டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக லுக்கெமிக் செல்லை கொல்லுது. ஒரு நார்மல் செல்ல என்ன ஆகும்னா இந்த ஆஸ்பார்டிக் ஆசிட் இன்னொரு என்சைம் மூலியமா, அதாவது ஆஸ்பராஜின் சிந்தேஸ் மூலியமா புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வேலை பண்ணுது. As I said first, it acts specifically against leukemic cells. ஸோ நார்மல் செல்ல புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். டியூமர் செல்ல டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக எப்படி கொல்லும் அப்படின்னா இந்த என்சைம் இருக்கு பாருங்க, ஆஸ்பராஜின் சிந்தேஸ், இதை பிளாக் பண்ணிடுச்சுன்னா ஆஸ்பார்ஜின் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த ஆஸ்பார்ஜின் இல்லைன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்காது. ஸோ போஷாக்கு பற்றாக்குறையினால என்ன ஆகும்னா செல் டெத் ஆகிடும். அதாவது லுக்கெமிக் செல் ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும், நேச்சுரலாக செத்து போயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஆக்ட்ஸ் டார்கெட் ஸ்பெசிஃபிக்கலி. This enzyme is available in the market as 3750 units, international units in 5 ml vial. இது எப்படி கொடுக்கலாம்னா either IM இன்ட்ராமஸ்குலராவோ இல்லை IV 100 ml NSல இன்ஃபியூஸ் பண்ணலாம். 1 to 2 hours டியூரேஷனுக்குள்ளே நம்ம இந்த மெடிசனை கம்ப்ளீட் பண்ணலாம். இது எவ்ரி 2 weeks ஒன்ஸ் கொடுக்கணும். பேஷண்ட்டோடைய டோஸ் பார்த்தீங்கன்னா 2500 units per meter square. ஸ்டோரேஜ் இது ஒரு ஃப்ரிட்ஜ் மெடிசன் 2 to 8 degreesல மெயின்டைன் பண்ணணும். மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா இது ஒரு எக்ஸோஜீனியஸ் என்சைம்ங்கிறனால அனாஃபிலாக்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம், பட் விச் கேன் பி மேனேஜ்ட் பை மெடிசன்ஸ். நெக்ஸ்ட் இதோட ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒரு தடவை நீங்கள் ப்ரிக் பண்ணிட்டீங்கன்னா வயலை இன்னொரு தடவை ப்ரிக் பண்ணக்கூடாது. ஏன் இன்னொரு தடவை ப்ரிக் பண்ணக்கூடாதுன்னா என்சைம் பிரேக் டவுன் ஆகிடும். என்னெல்லாம் பார்த்தோம்? ஆஸ்பராஜின்னா என்ன, ALL யூஸ் பண்ணுறோம், அதோடைய சோர்ஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அவைலபிள் டோஸ், அதுக்கப்புறம் எப்படி அட்மினிஸ்டர் பண்ணும், பேஷண்ட்டோடைய டோஸ் என்ன, அனாஃபிலாசிஸ் தான் சைடு எஃபெக்ட், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரிக் த வயல் ஒன்லி ஒன்ஸ். Thank you.